Hi dudes, I'm Ajay. Welcome back to இந்த டுட்டோரியல் சீரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து ஒரு ஃப்ரெண்டு நமக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போம் அந்த ஒரு ஜானர்ல தான். ஸோ உங்க ஃப்ரெண்ட் அதுக்கெல்லாம் டீப்பா போயிடாதீங்க. நான் ஜஸ்ட் ஓரளவுக்கு ஃப்ரெண்டா ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட பிளெண்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதுக்காக பிளெண்டர் கிட்ட வரோம்னா, நம்ம வந்து ஒரு கேம் டெவலப்பரா ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்ம எல்லாருக்குமே. ஸோ கேம் டெவலப்பர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருச்சு. பட் எப்படி கேம் டெவலப்மெண்ட்டுக்குள்ள போகலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்காகலாம் இந்த பிளேலிஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளெண்டரை பத்தி தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். நமக்கு பிளெண்டர் ரொம்ப முக்கியம் தான். நீங்க வந்து கேம் டெவலப்மெண்ட்ல நான் யூனிட்டி சைட் போறேன், நான் அண்ட்ராய்டு தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு இருந்தாலும், நீங்க எந்த கேம் டெவலப்மெண்ட்குள்ள வந்தாலே நீங்க பிளெண்டரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெஜாரிட்டி எல்லாருமே பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க மாடலிங்காக. ஏன்னா நீங்க மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் போனா எல்லாமே பெய்டு வெர்ஷனா இருக்கும். பட் பிளெண்டர் பெய்டு வெர்ஷன் கிடையாதுல்ல, இட்ஸ் ஃப்ரீ சோர்ஸ். அதனால நம்ம பிளெண்டர் யூஸ் பண்றோம். ஸோ எதுக்காக பிளெண்டர் யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் வந்து பிளெண்டர்ல வந்து நம்மளால 3D மாடல் பண்ண முடியும், ஸ்கல்ப்டிங் பண்ண முடியும், விஷுவல் எஃபெக்ட்ஸ், வீடியோ எடிட்டிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியும். வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும், விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண முடியும், 2D ஆர்ட்ஸ் பண்ணுவாங்க, 2D அனிமேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இது மல்டி யூஸ் பர்பஸ். நம்ம பிளெண்டர் கற்றுக்கிட்டோம்னா நிறைய விஷயம் பண்ணலாம். பட் நம்ம வந்து பிளெண்டர் இப்போ வந்து நீங்கள் ஒரு கேம் டெவலப்பராக ஃபஸ்ட்டு நான் என்னோட ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறேன். நான் வந்து என்ன பண்ணலான்னா, முதல்ல நீங்கள் வந்து ஒரு கேம் ஆரம்பித்தாலே அதில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும், சரியா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு பஸ் கேம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு தேவைப்படும், பேசஞ்சர்ஸ் தேவைப்படுவாங்க. அப்புறம் அந்த ரூட் எல்லாம் டிசைன் பண்ணணும். எனக்கு அந்த ரூட்டில் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணணும். பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல. இது எல்லாத்தையுமே நம்ம எங்க பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்காக தான் நம்ம பிளெண்டர் யூஸ் பண்றோம். ஸோ நீங்க அந்த பிளெண்டர் யூஸ் பண்ணது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிளெண்டர்ல மட்டும் இல்லாம நிறைய இப்போ 3D மாடலிங்காகவே நிறைய பிளேஸ் இருக்கு, நீங்க அங்கெல்லாம் பண்ணலாம். யூனிட்டியில ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி தான் பண்ண முடியும். நீங்க யூனிட்டிலேயே வந்து எல்லாத்தையுமே எல்லாம் கிரியேட் பண்ணிட முடியாது. ஓகேவா? இது அதுக்காக தான் பிளெண்டர் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ பிளெண்டர்ல வந்து நம்ம அப்படியே ஓப்பன் மைண்டா உள்ள போகலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ கான்செப்ட் புரியுதுல. பிளெண்டர்ல வந்து நீங்க படம் பண்ணலாம். அந்த மாதிரி படம் கிடையாது, இந்த மாதிரி படம். ஸோ வேற லெவல்ல இருக்கும். ஃபுல்லாவே நம்மளோட கிரியேட்டிவிட்டியை வச்சுதான் செதுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கிரியேட்டிவிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட கண்டென்ட்டும் செம்மையா இருக்கும். நம்ம கண்டென்ட் தான் முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு எப்படி உங்க மைண்ட்ல ஒரு ஷோ வருதோ, நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்தே வளர்ந்துட்டோம். நிறைய ஹாலிவுட்ஸ் கார்ட்டூன்ஸ், அனிமேஷன் ஃபுல்லாவே அந்த வேர்ல்டுக்குள்ள தான் இருந்திருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கிட்டு 2D ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ நமக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து கேம் டெவலப்மெண்ட். அதனாலதான் நம்ம கேம் டெவலப்பரா ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டே எடுத்திருக்கோம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து இந்த செக்மெண்ட் முடிச்சிட்டோம். ஸோ இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து எப்படி நம்ம பிளெண்டரை வந்து யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம்.